Question number 2. Find the equation of tangents to the hyperbola x square by 16 minus y square by 64 equal to 1, which are parallel to 10x minus 3y plus 9 equal to 0. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம ரீட் பண்ணிவிட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் மேக் பண்ணணும். ஸோ அந்த டயக்ராம் மேக் பண்ணி அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹைப்பர்போலா ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே டிரான்ஸ்வர்சிவ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால நம்ம இந்த டயக்ராம் மேக் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பிரகாரம் 2 டேஞ்சன்ட் கேட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அது இங்கே ஒரு டேஞ்சன்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட்டு, இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட். ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். we need to find equation of 2 tangent. அடுத்த கொஸ்டினில் இதுக்கு பேரலாக ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் தான் 10x minus 3y plus 9 equal to 0. நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், ஒரு லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஸ்லோப் வந்து ஈக்குவல். இங்கே ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை 61 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா இதில் வந்து ஏ ஸ்கொயர் வந்து 16 கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏ ஸ்கொயர் இஸ் 16. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ? 4. பி ஸ்கொயர் இஸ் 64. The value of b is 8. இப்போ நம்ம ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு உண்டான ஈக்குவேஷன் 10x minus 3y plus 9 equal to 0. ஸோ இதில் m ஃபைண்ட் பண்ணணும், which means ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? ஸ்லோப் is equals to minus a by b. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ அதை வச்சு நம்ம a வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம், b வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம், c வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். அப்போ ஸ்லோப் m இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் a பை b. இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். ax ப்ளஸ் by ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ a வேல்யூ என்ன வருது? A is 10, B is minus 3, C is என்ன வரும்? 9. அப்போ ஆன்சர் மைனஸ் ஏ பை பின்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு எம் வேல்யூ 10/3 கிடைக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அந்த டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்கும் எம் வந்து 10/3 தான். ஸோ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன்லேயும் 10/3 தான். அடுத்து லாஸ்ட்டில் ஒரு டென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கும் எம் ஈக்குவல் டு 10/3 தான். ஏன்னா m1 is equals to m2. If there are 2 lines are parallel, m1 is equals to m2. இதுவே வந்து பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா, ஒரு லைனு இன்னொரு லைனு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா m1 m2 m2 ஈக்குவல் டு -1. அது பெர்பெண்டிகுலருக்கு. பேரலலுக்கு m1 ஈக்குவல் டு m2. ஸோ அதனால் இந்த டேஞ்சன்ட்ஸ்க்கு 2 லைன்ஸுமே நம்ம m வேல்யூ வந்து விச் மீன் ஸ்லோப் அதோட வேல்யூ வந்து 10/3 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து we need to find the equation of tangents. Tell me equation of tangents. நீங்கள் படிச்சீங்க இல்லையா, ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் வந்து கண்டிஷன்ஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஈக்குவேஷன் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா இந்த ஹைப்பர்போலாவுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்டு என்ன வரும்ன்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். யா
y equal to mx plus or minus root over a square m square minus b square னு படிச்சிருக்கோம். சொல்லலாமா? equation of tangent y is equals to mx plus or minus root over a square m square minus b square plus b square போட்டிங்கன்னா அது எலிப்ஸ்க்கு வந்துடும். இப்போ நம்மகிட்ட m வேல்யூ இருக்குது, a ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, b ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10/3 into x plus or minus root over 16 m ஸ்கொயர் வந்து 10/3 என்ன வரும்? 100/9 minus b ஸ்கொயர் வந்து என்ன இருக்குது? 64. புரிஞ்சா? அப்போ y equal to 10x/3 plus or minus root over இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 16 into 100 1600/9 minus 64. இப்போ இதை நம்ம அந்த ரூட் ஓவருக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறதுக்கு எல்சிஎம் மெத்தடு ஃபாலோ பண்ணலாம். அப்போ 9ஆல் என்ன பண்ணணும்? 9 into 64 நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை போட்டுட்டு சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிடும். y equal to 10x/3 plus or minus root over இங்கே எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1600 minus 64ஐயும் 9ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 576. இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். y equal to 10x/3 plus or minus root over 1024/9. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a/bனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் b. அதாவது செப்பரேட்டாக நம்ம ரூட் ஓவர் போட்டுட்டு அதுக்குண்டான பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். அப்போ ரூட் ஓவர் 1024 அதுக்கு என்ன ஆன்சரு, அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். இப்போ இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் 2 டிஜிட் வைஸாக நம்ம பிரிச்சுக்கணும். இப்போ 10 எடுத்துக்கோங்க. 10 வந்து என்னென்ன டேபிளுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ அப்போ 10 தாண்டி போயிடுச்சு இல்லையா, அப்போ 3 3s are 9. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 3 3s are 9. இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த 2 டிஜிட் வைஸாக தான் இறக்கணும். நார்மல் டிவிஷன் மாதிரி 1 டிஜிட்லாம் இறக்கக்கூடாது. இதில் 2 டிஜிட் வைஸ். அப்போ 124 இருக்குது. அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த 3ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி போடணும். 3 + 3 ஆன்சர் என்ன வரும்? 6. இப்போ நம்ம இந்த 2 3 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும். இப்போ இதில் எந்த நம்பர் வந்து அப்ளிகபிள் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 டைம் போட்டிங்கன்னா இங்கேயும் 1 எழுதணும். அப்போது 161 is 61. சப்போஸ் 2 ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கேயும் 2 ரைட் பண்ணணும். அப்போ 262s are 124. இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ y equal to 10x/3 plus or minus ஆன்சர் என்னது? 32. கீழே என்ன வரும்? 3 வரும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நமக்கு இதை ஆட் பண்ணுறது ஈஸி, சப்ராக்ட் பண்ணுறது ஈஸி. அப்போ ஆன்சர் இந்த 3 வந்து இங்கிட்ட மல்டிப்ளிகேஷன் ஆகும் இல்லையா, டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 3y equal to 10x plus or minus 32. இதை நம்ம இப்போ 2 ஆன்சராக நம்ம பிடிச்சிடலாம். இந்த ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட். ஸோ நம்ம வந்து அந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த 3yயை வந்து நம்ம ரைட் சைடு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்படி டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்ன கிடைக்கும்? 10x minus 3y plus 32ன்னு ஒரு ஆன்சரும், 10x minus 3y plus 32 equal to 0. அதே மாதிரி இன்னொரு ஆன்சர் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் 10x minus 3y minus 32 equal to 0. These are required answer. Okay, my students, have you understood? Thank you, students.